நவீன அறிவியல் இன்று பல பிரபஞ்சங்கள், மல்டிவர்சஸ், உயர் தொழில்நுட்ப விண்கலங்கள் மற்றும் அயல்கிரகவாசிகள் பற்றி பேசுகிறது. ஆனால் இந்த கருத்துகள் எல்லாம் உண்மையில் புதிதானவையா? ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே இந்த ஞானிகள் எண்ணற்ற பிரபஞ்சங்கள் இருப்பதாகவும் அவற்றில் எண்ணிக்கையற்ற உலகங்கள், உயிர்கள், நாகரிகங்கள் இருப்பதாகவும் விவரித்துள்ளனர். அது மனித கற்பனைக்கே அப்பாற்பட்டது. அவர்கள் பிரபஞ்ச சக்திகளை ஆளும் தேவர்களை பற்றியும், மேம்பட்ட தொழில்நுட்பம் கொண்ட நாக இனங்களை பற்றியும், காலத்தையும் இடத்தையும் கடக்கக்கூடிய விமானங்கள் எனப்படும் பறக்கும் வாகனங்களை பற்றியும் கூறினர். ஆனால் இந்த புராண கதைகளுக்குள் இன்னும் ஆழமான, சுவாரஸ்யமான உண்மை ஒன்று மறைந்துள்ளது. இந்த பிரபஞ்ச கோட்பாட்டின்படி உண்மை, ரியாலிட்டி என்பது பொருளிலிருந்து உருவாகவில்லை, அது உணர்விலிருந்து, கான்ஷியஸ்னஸ் தோன்றியது. ஒவ்வொரு பிரபஞ்சமும், ஒவ்வொரு உயிரும், ஒவ்வொரு உலகமும் ஒரே முடிவற்ற மனத்தின் வெளிப்பாடே. அப்படியானால் இந்த பழமையான நூல்கள் அயல்கிரகவாசிகளுடன் ஏற்பட்ட தொடர்பை பற்றியா பேசுகின்றன? அல்லது உணர்வுடனான கான்ஷியஸ்னஸ் தொடர்பை பற்றியா? இந்த தொழில்நுட்பங்கள் உடல் சார்ந்தவையா, மனது சார்ந்தவையா, அல்லது ஆன்மீகமானவையா, இல்லையா மூன்றின் கலவையா? இந்த அத்தியாயத்தில் இந்து பிரபஞ்சவியலின் மறைக்கப்பட்ட அறிவியலை, பல பிரபஞ்சங்களை, பரிமாணங்களை தாண்டிய உயிர்களை மற்றும் பழமையான தத்துவங்கள் அயல்கிரக உயிர்களை புரிந்து கொள்ளும் திறவுகோலாக இருக்குமா என்பதை நாம் ஆராயப் போகிறோம். ஒருவேளை அவர்கள் நம்மிடம் இருந்து முற்றிலும் வேறுபட்டவர்கள் அல்ல, ஒரே உணர்வின் வேறுபட்ட வெளிப்பாடாக இருக்கலாம். ஆகவே நீங்கள் பழமையான தத்துவம், நவீன அறிவியல் மற்றும் அயல்கிரகவாசிகள் மீது ஆர்வம் கொண்டவராக இருந்தால் இந்த அத்தியாயம் உங்களுக்கே. அமைதியாக உட்காருங்கள், தளர்ந்து கொள்ளுங்கள் மற்றும் அபிதா வித் ஆப்பாக்கு வரவேற்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் அபிதா வித் ஆப்பா சேனலுக்கு வரவேற்கிறோம். இன்றைய தலைப்பு உண்மையிலேயே அதிரடியானது. இன்று நாம் மத தத்துவமும், பிற உலகங்களின் இருப்பும், பிரபஞ்சத்தில் உள்ள புத்திசாலியான உயிர்களும் சந்திக்கும் ஒரு முக்கியமான இடத்தை பற்றி பேசுகிறோம். இந்த மத பிரபஞ்ச கோட்பாடு காலம், உலகங்கள், உயிர்கள் ஆகியவற்றை முற்றிலும் வேறுபட்ட கோணத்தில் பார்க்கிறது. இந்த தத்துவத்தில் காலம் கோடிக்கணக்கான ஆண்டுகள் நீடிக்கும். பிரபஞ்சம் முடிவற்றது. உண்மை என்பதே அடுக்குகளால் ஆனது. ஒவ்வொரு அடுக்கிலும் வித்தியாசமான உலகங்கள் உள்ளன. அறிவியலாளர்கள் parallel யூனிவர்ஸ், மல்டிவர்ஸ், UFO பற்றி பேசுவதற்கு முன்பே இந்த ஞானிகள் இந்த பிரபஞ்சங்களை விவரித்தனர். பறக்கும் இயந்திரங்கள், குரங்கு படைகள், நாக அரசர்கள், இவை வேறு பரிமாண உலகங்களின் விளக்கங்களாக இருக்க முடியுமா? இந்த தத்துவம் ஒரு பிரபஞ்சத்தை மட்டுமல்ல, எண்ணற்ற பிரபஞ்சங்களை பேசுகிறது. ஒவ்வொரு பிரபஞ்சத்திலும் 14 உலகங்கள், லோகங்கள் உள்ளன. அவை ஒரு முடிவற்ற குடியிருப்பு கட்டடத்தின் மாடிகள் போல. கீழே பாதாள லோகங்கள், அங்கு நாகர்கள் வாழ்கிறார்கள். நடுவில் பூலோகம், நாம் வாழும் மனித உலகம். மேலே புவர்லோகம், ஸ்வர்லோகம், தேவலோகம் மற்றும் அதற்கும் மேலான நுண்ணிய நிலைகள். இந்த 14 உலகங்கள் ஒன்றில் மட்டும் அல்ல, எண்ணற்ற பிரபஞ்சங்களில் ஒரே நேரத்தில் இருக்கின்றன. இதையே அனந்த கோடி பிரம்மாண்டங்கள் என்கிறார்கள். முடிவற்ற கோடி பிரபஞ்சங்கள். காலம் கூட சுழற்சிகளாக இயங்குகிறது. யுகங்கள், கல்பங்கள், மகா கல்பங்கள். பிரம்மாவின் ஒரு நாள் 4.32 பில்லியன் ஆண்டுகள். அவரது முழு ஆயுள் 311 டிரில்லியன் ஆண்டுகள். இந்த சுழற்சிகளில் பிரம்மா படைப்பாளர், விஷ்ணு காப்பாளர், சிவன் மாற்றம், அழிவு, சமநிலையை பேணுகிறார்கள். விஷ்ணுவின் ஒவ்வொரு சுவாசத்திலிருந்தும் பிரபஞ்சங்கள் தோன்றுகின்றன. அவர் சுவாசம் இழுக்கும் போது அவை மறைகின்றன. இங்கே அடிப்படை கருத்து என்னவென்றால், உணர்வே கான்ஷியஸ்னஸ் உண்மையின் அடிப்படை, பொருள் அல்ல. அப்படியானால் இந்த மற்ற உலகங்களில் வாழும் உயிர்கள் யார்? தேவர்கள், இயற்கை சக்திகளை கட்டுப்படுத்தும் உயர்ந்த உயிர்கள். அசுரர்கள், குழப்பம், அகங்காரம் ஆகியவற்றின் வெளிப்பாடுகள். நாகர்கள், பூமிக்கடியில் மேம்பட்ட நாகரிகம் கொண்ட நாக இனங்கள். யட்சர்கள், அப்சரஸ்கள், கந்தர்வர்கள், இயற்கை, இசை, நடனம் ஆகியவற்றுடன் தொடர்புடைய உயிர்கள். இந்த உயிர்களுக்கு ஆன்மீக சக்திகளுடன் சேர்ந்து வாகனங்களும் ஆயுதங்களும் இருந்தன. அதில் முக்கியமானவை விமானங்கள். இராமாயணத்தில் வரும் புஷ்பக விமானம் விண்ணில், விண்வெளியில் எந்த திசையிலும் அதிவேகமாக பயணிக்க கூடிய பறக்கும் அரண்மனை. அறைகள், தோட்டங்கள், ஜன்னல்கள் கொண்டது.
ராவணனை வென்ற பின் ராமர் அதில் அயோத்திக்கு பறந்து சென்றார். மகாபாரதத்தில் அர்ஜுனன் பெற்ற விமானம் மறைந்து கொள்ளும், வடிவம் மாற்றும், உலகங்களுக்கு இடையில் பயணிக்கும் திறன் கொண்டது. இவை அனைத்தும் உவமைகளா, ஆன்மீகச் சின்னங்களா, அல்லது உண்மையான தொழில்நுட்ப விளக்கங்களா? இந்து மரபில் இதற்கு ஒரே பதில் இல்லை. சிலர் உண்மையான உயிர்கள் என்கிறார்கள், சிலர் சின்னங்கள் என்கிறார்கள், பலர் இரண்டும் ஒன்றாக இருக்கலாம் என நம்புகிறார்கள். அப்படியானால் அவர்கள் உண்மையாக இருந்தால் அவர்கள் பூமிக்கு வந்திருக்க முடியுமா? வந்திருந்தால் நாம் அவர்களை அடையாளம் காண முடியுமா? இந்த கேள்விகள்தான் இன்றைய ஆராய்ச்சியின் மையம். தொடரும்.